ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் அரை கப் கோதுமை மாவு வச்சு மொறுன்னு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சுவையில் இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இனி அடிக்கடி செஞ்சு தர சொல்லி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். அதிக நேரம் எடுக்காதுங்க, நினச்ச உடனே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, மல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. நல்ல ஒரு பைண்டிங்க்கு தான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இது மாதிரி ஸ்பூனால் அடித்து விட்டு கலந்துக்கங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக கலந்து வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு இப்போ இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் நம்ம கலந்து வச்ச முட்டை விழுதை எல்லாத்தையுமே ஊற்றிக்கங்க. ஊற்றி ஈவனாக சமன்படுத்திக்கங்க. நல்லா ரவுண்டாக ஈவனாக சமன்படுத்திட்டு வெந்த பிறகு இதோட ஓரங்களை 2 சைடுமே மடித்து விட்டுக்கங்க. முழுசாக மடிச்சிடாமல் லைட்டாக ஓரங்களை வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் மடித்து விட்டுக்கங்க. மடிச்சுட்டு இப்போ நடுவில் அப்படியே கரண்டியால் கட் பண்ணிக்கங்க. தோசை கரண்டியால் கட் பண்ணாலும் ஈஸியாக தான் கட் பண்ண வரும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கங்க. இதே மாதிரி இன்னொரு பாதியும் திருப்பி போட்டுக்கங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ அப்படியே இன்னொரு சைடு வெந்து வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கரண்டியால் நீட்டாக கட் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சு கேப்பு விட்டு இது மாதிரி ஃபிங்கர் சைஸில் நீட்டாக கட் பண்ணிக்கங்க. நிறைய பீசஸ் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு பாதியும் கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பிளேட்டில் மாற்றி அப்படியே ஆற விட்டுடுங்க. எல்லாம் ஒரே சைஸில் ஃபிங்கர் மாதிரி இருக்குது பாருங்கள். வெறும் முட்டையை நீங்கள் ஊற்றி எடுத்திங்கன்னா அதை கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வராது, எல்லாம் பிரிஞ்சு போன மாதிரி வரும். ஆனால் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கலந்து ஊற்றுறதுனால பிரியாமல் கட் பண்ணவும் ஈஸியாக நல்ல ஷேப்பாக கிடச்சிருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையுமே பிளேட்டை மாற்றி அப்படியே லைட்டாக ஆற விட்டுடுங்க. ஆறி வரட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய மாவை கலந்துக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 100 கிராம் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. பச்சரிசி மாவு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கங்க. நல்ல மணமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி விஸ்கால் கலந்துக்கங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி திக்கான பேட்டராகவே கலந்து எடுத்துக்கங்க. அப்போ தான் டிப் பண்ணி போட கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் நறுக்கி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுது. இப்போ இந்த மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டை பீசஸ் எல்லாத்தையும் நல்லா முழுகிற அளவுக்கு டிப் பண்ணி எடுத்து ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. ஆம்லேட் போட்ட ஃப்ரை பேன்லேயே 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் இது மாதிரி எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே பார்த்து சேர்த்துக்கங்க. ஒரே இடம் மொத்தமாக சேர்த்துறாமல் ஒரு 2-3 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் போட்டதும் சட்டுனே வெந்து செவந்து வரும். இப்போ ஒரு சைடு வெந்ததும் ஈவனாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு 2 சைடுமே செவந்து பொன்னிறமானதும் எடுத்துடுங்க. இது வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க, சட்டுனே பொரிஞ்சு வந்துடும். இது மாதிரி எல்லா சைடும் திருப்பி விட்டு கலர் மாறி வந்ததும் அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. நினச்ச உடனே செஞ்சிடலாங்க, அதிக நேரம் எடுக்காது. நீங்கள் இந்த சைடு டீ போடுறதுக்குள்ளேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். டீ காஃபியோடு இதை சுட சுட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்ல மொறுன்னு கிறிஸ்பியான
ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த மாலை நேர உணவை ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி கடை பக்கமே போக மாட்டாங்க. இதில் 2 சாப்பிட்டு டீ குடித்தாலே நல்ல வயிறு ஃபில்லிங் ஆகிடும். இதை நீங்கள் லஞ்சுக்கு கூட சைடிஷாக செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்து எப்போவும் ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டான்னு போட்டு அதிக எண்ணெயில் பொரித்து கொடுக்காம இது மாதிரி சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.